காலையில் எலும்பின உடனே நல்ல ஒரு இஞ்சி டீயை போட்டு குடித்தாதான் பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்குது. எந்த தொல்லையும் இல்லாமல் அழகாக நிம்மதியாக இருந்து டீயை குடிக்கும்போது என்ன மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. சே, குடும்ப பொம்பளையாக இருக்கவருக்கு இந்த டீ ஒன்று தான் ஆறுதல். என்ன சுவையாக இருக்குது, எந்த தொல்லையும் இல்லை பற்றியா, நிம்மதியாக இருந்து குடிக்கலாம். என்ன சோறு செய்யணும் ஒன்றும் மண்டையில் ஓட மாட்டேங்கி. என்னத்தை கிண்டி கொடுத்தாலும் இந்த பிள்ளையோ திருப்பி தான் கொண்டு வருது. ஒரு நாளாவது டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக தின்னுட்டு வருதுவளா. என்னத்தான் காலையிலேயே நானும் யோசிச்சு தான் சோறு பொங்கேன். இனிமேல் போயிட்டு ஏதாவது படிச்சுக்கிட்டு வந்து தான் சோறு பொங்கி தரணும். இது கொடுத்தா அது வேணாம், அது கொடுத்தா இது வேணாம். என்ன சோறு பொங்கன்னு நானும் யோசிச்சு இருக்க முடியெல்லாம் கொட்டிடும் பிள்ளைக்கு. என்ன சோறு கிண்டன்னு ஒன்றும் தெரியலையே. புளிச்சோறு கிண்டனாலும் வேணாமா, எலும்பு சம்பளத்தை புளிஞ்சு போட்டு கிண்டனாலும் வேணாமா. என்ன சோறு தான் கிண்டன்னு தெரியல எனக்கு. எங்கே பொம்பளை பிள்ளைன்னு வளர்க்குறது தான் பெரிய பாடாக இருக்கும் போல இருக்குது. தனியாக முடிச்ச நாய்ங்க எங்கே போனாலும் அப்படியே பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் தொல்லை கொடுக்காங்க. இங்கே போனால் பிள்ளைய காணாங்க, அங்கே போனால் கிளவிய கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உலகம் எங்கே தான் போயிட்டுருக்கா தெரியலை. அந்த காலத்தில் ரோட்டில் படுத்திருந்தா கூட பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒரு கொலை நடந்துச்சு. அது கூட அப்பயே அவ்வளோ பெரிய விஷயமா நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வாரத்துக்கு ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியலை இந்த நாட்டில். இல்லாட்டி ஒரே தான் அழிச்சு விட்டு போயிடணும். உலகமே அழிஞ்சு போனால் கூட நிம்மதியாக இருக்கும் போல இருக்குது. பிள்ளையை கண்ணை மூடிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்ப முடியலை. படுவாங்க கடந்துட்டு பிள்ளைய வீணா பண்ணுறாங்க. இங்கே எங்கே தான் பிள்ளைங்களை அனுப்புறது? கேட்டால் சிங்க பெண்கள், அந்த பெண்கள், இந்த பெண்கள்னு கதை விட்டுட்டு கிடக்காங்க. கேட்டால் பொம்பளைங்க தான் ஒருத்தையும் அடங்க மாட்டேங்க, ஆம்பளைங்கெல்லாம் பொத்திக்கிட்டே வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது? ஐயோ கடவுளே, பொம்பளை பிள்ளை வளர்க்குது என்ன வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது சாமி. ராணி, ராணி, ஏங்க சமையல் இருக்கேங்க, இங்கே வாங்க. ஓ இங்கே தான் இருக்கியா? சரிம்மா, சூடாக ஒரு டீ கூட. எலும்பி எவ்வளோ நேரம் ஆயிட்டு. ஒன்று நானும் அங்கங்கே தேடி பார்க்கேன், ஆளே காணலை. ஏங்க நான் எங்கேயும் ஓடிட்டணும் இல்லை, எங்கேயும் போய் எங்க நிம்மதியாக இருந்துருவேன்னு உங்களுக்கு பொறாமை ஆயிட்டா? எப்போவுமே இந்த சமையல் தான் கடியாக கிடக்கேன். இதை விட்டா வேற வேலை இருக்கா எனக்கு? வேற வேலை பொழப்பு தான் இருக்கா? இதுதான் எனக்கு உலகமே. இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிறதா எனக்கு உலகமாக தெரியுது. வெளியில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒன்றும் புரியலை. இங்கே இருந்தே என் பொழுதும் போயிட்டு என் வாழ்க்கையும் போயிடுச்சு. நீங்கள் எங்கே கிடந்து தேடனிய? ஏடி என்னாச்சு உனக்கு? காலையில் ஆரம்பிச்சிட்டியா? ஒரு டீ கேட்டது குத்தமாம்மா. டீ கொடுத்தா குடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. நாங்கன்னா முக்கில் இருக்க பாய் கடையில் குடிச்சிட்டு போகிறேன். ஒரு டீ கேட்டதுக்கு என்ன வறுத்து வர காலையில்? ஏங்க குவாச்சிட்டியலோ, சும்மா தான் சொன்னேன். இருங்க, முன்னாடியே டீயெல்லாம் போட்டு குடிச்சாச்சு. உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து தாரேன். அந்த சேரில் உட்காருங்க. ஏங்க இந்தங்க டீ. அம்மா கொண்டம்மா. இந்த டீக்கு என்ன பேச்சு பேசிய காலையில்? ஒரு டீ கூட இந்த வீட்டில் நான் நிம்மதியாக குடிக்க முடியாது. ஏங்க சும்மா தான் சொன்ன பத்தியில அதுக்கு போய் குவாச்சிட்டீங்களோ? சரி, எங்கே போய் டீ குடிப்பேன்னு சொன்னீங்க, அப்போ எதுக்கு இதே குடிக்கிறிய? அங்கே போய் குடிச்சிக்க வேண்டியதானே. இதுக்கு இவ்வளோ பேச்சு வாங்கிட்டு இந்த டீயை குடிக்கணும்? எங்கே டீ குடித்தாலும் என் ராணி போடுற டீ போல வருமா? ராணி டீனாலேயே ஒரு தனி தான். என்ன சுவையாக இருக்கும் தெரியுமா? பச்சை தண்ணியை ஊற்றி அதில் 2 சர்க்கரையை போட்டு 2 டீ தூளை போட்டு கொதிய வச்சா கூட என்ன சுவையாக இருக்கும். எனக்கு ஓன் டீ தாமலே பிடிக்கும். கடையெல்லாம் குடித்தா எனக்கு சரியாக வராது. வாங்கிட்டு காலையிலே டீ குடிக்க என்ன வயசு வைக்கிறியே? ஏ டீ நெசமாக தான் சொல்லியேன். வேற எங்கேயாவது டீ குடித்தா கூட எனக்கு வாங்கி ஞாபகம் தான் வரும் தெரியுமா? எனக்கு உன் கையில் சோறு திங்கதும் உன் கையால் போட்டு கொடுக்க அந்த டீயை குடிக்கிறதும் என்ன மிருதமாக இருக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீ. ஆனால் என்னைக்காக தான் ஏசுவேன். அதுவும் செல்லமாக தான் ஏசுவேன் பற்றியா? என் அழகு ராணி. சரி சரி, தூர வாங்க எங்கிட்டி. பிள்ளை வந்தது எல்லாம் வயசுக்கு வர மாதிரி இருக்கு. இவங்க இப்போ தான் கொஞ்சிராவ. வாங்க எங்கிட்ட பிள்ளை எது வந்துட போது. ஏன் பிள்ளையோ பெருசாக போனால் எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சுவேன். நீ சாவுற வரைக்கும் எனக்கு பொண்டாட்டி தான்லே. வேணா அந்த பிள்ளைகளுக்கு வேணா நீ அம்மையாக இருக்கலாம். என்றைக்குமே எனக்கு பொண்டாட்டி தான். ஆமாம் ஆமாம், உங்கள் பொண்டாட்டி தான். யாரும் இல்லைன்னு சொன்னா இப்போ போங்க எங்கிட்ட. காலையிலே வேலையான வேலை கிடக்கு, பிள்ளை வர வந்துட போது. கட்டையில் போகிற வயசில் இப்போ தான் ரொமான்ஸ் பண்ண வந்திருக்காவு. போங்க எங்கிட்டி. இந்தா ஆரம்பிச்சிட்டான்ல, ஏந்திரிச்சோடனே அம்மா புறனா பாட ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் இப்படியே தான் 4 பூரா கத்திட்டே கிடப்பான். என்ன வேணும்னு தெரியல இந்த பையலுக்கு. ஏந்திரிச்சோன்னா இப்படி ரேடியோ மாதிரி அழகிட்டு கிடக்கான். போய் பாப்பா என்னன்ட்டு. ஏன்ல ஏன் காலைல கிடந்து அழகிட்டு கிடக்க?